மக்களே வெல்கம் பேக் டு ஃபைவ் ஸ்பெல் சேனல். இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா NPL 2025 சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ரைட்டே பாயிண்ட்ஸ் பார்த்தா ஃபஸ்ட்டில் இருக்கும். ஹைதராபாத் 5க்கு ஒரு மேட்ச் தோற்றுறாங்க, பிரச்சனை இல்லை. நெட் நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இனிமேல் ஒரு 2-3 மேட்சாக ஜெயிக்கணும் மக்களே, அப்போ தான் கொஞ்சம் கன்ஃபிடபுளாக இடத்துக்கு போக முடியும். ராஜஸ்தான் கூட ஜெயிச்சிருக்க வேண்டிய தேவையில்லாமல் தோற்றுரும். பட் இந்த வாட்டி KKR கூட போன மேட்ச் அவே ஸ்டேடியம் விளாண்டுருப்போ. KKR 2 அவே ஸ்டேடியம் ஒரே வாட்டி அவே ஸ்டேடியம் விளாடும்போது தோற்றுருப்போம். அதுவும் ராஜஸ்தான் கூட. இந்த வாட்டி கொல்கத்தா திரும்பி ஹோம்க்கு வரோம். போன மேட்ச் அவே ஸ்டேடியம் விளாண்டுட்டு நீங்கள் டெவான் கான்வே சிங்கா வந்து கொல்கத்தாவில் வந்து கேப்டனாக இருக்கார். டெவான் கான்வே இருக்காருங்க. மூஞ்சி அப்படியே அச்சுசலாக இருக்கு போருங்க. அச்சுசலாக அப்படியே மாறி டெவான் கான்வே மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, ஸ்குவாட் ரெடி பண்ணுறது காட்டுறேன். ஓகே மக்களே, இதான் நம்ம ஸ்குவாட். இதில் வந்து தலை தோனி தான் கேப்டன். என்ன ப்ரோ தலை தோனி ப்ரோ சொல்லுங்கள், தலை தோனியை கேப்டன். ஐயோ ப்ரோ வெளிவா ப்ரோ தலை தோனியை வந்து 8 பிளேயர் கொடுத்து கேப்டன் ஆகிடலாம். ஓகே, டேவிட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், தலை தோனி, புவனேஸ்வர் குமார், ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், ஜஸ்பிரீத் பும்ரா, ஜாஸ் ஹேசல்வுட், தீபக் சஹர். இதில் வந்து புவனேஸ்வர் குமார் பதிலாக வந்து டெவால் பிரவேஷ் உள்ளே வர போகிறாரு. கொல்கத்தா ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா டெவான் கன்வே, நிதிஷ் ராணா, அபிஷேக் பொருள், அங்கிரிஷ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், சிங், பிரியான்ஸ் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, சேத்தன் சக்கரையா. ஓகே, சூப்பர் சப்பில் கன்ஃபார்ம் சிஎஸ்கேயோட குட்டி சிங்கக்குட்டி என்று அழைக்கப்படும் டெவால் பிரவேஷ் தான் உள்ளே வருவார். ஐயோ உம்சருங்க ப்ரோ. ஓகே மக்களே, என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவால் பிரவேஷ் ரைட்டில் லெஃப்ட்லேருந்து ரைட்டாக மாட்டணும். ஏன்னா அதான் அவர் ஒரிஜினல் ரைட் தான் அவர் ஆடுவார் எப்போவுமே. மாற்றியாச்சு இந்த மேட்ச். ஃபைனலி 5 மேட்ச்க்கு அப்புறம் மாற்றிருக்கோம் மக்களே. ஓகே, போட்டி நம்பர் 6 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா CSK vs KKR தான். ஒரு க்ரீன் பிச், எப்போவுமே க்ரீன் பிச் தான் வருது. அது மாற்ற முடியுமான்னு தெரியல. மாற்ற முடிஞ்ச கமெண்ட் தான் சொல்லுங்கள். KKR ஒரு நைட் மேட்ச் மக்களே. இங்கே திரும்பியும் ஹோமுக்கு வந்திருக்கோம். CSK ஹெட்ஸ் கேட்டிருக்கோம். ஒரு மஸ்ட் வினிங் டாஸ் மக்களே. இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். ஓகே, டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்கோம். ஓகே மக்களே, ஏற்கனவே ஸ்குவாட் சொல்லியிருப்போம், பார்த்துக்கோங்க. இதான் KKR ஸ்குவாடு. இன்னும் 3 ஃபாரின் பிளேஸ் தான் வச்சுட்டேன். ஏன்னா அவங்க டீம் மட்டமாக இருந்துச்சு. நல்ல டீமாக கொண்டு வரணும்னு பார்த்தா ஒரு ஃபாரின் பிளேயர் இருக்கே மறந்துட்டேன் நினைக்கிறேன் ஐ கெஸ். பட் அம்பியர்ஸ் வாக்கிங் பண்ணுறாங்க. 3 ஃபாரின் பிளேயர் இருந்தாலும் தரமான டீமுங்க. அபிஷேக் பொருள் இருக்கார், அங்கேயும் ரகுவன்சி இருக்கார். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் பண்ணுறாங்களோ அங்கே அவங்க இதுதாங்க பறக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா பேட்டிங் பண்ணும்போது அவங்க ஃப்ளாக் பறக்கும், நம்ம பேட்டிங் பண்ணும்போது நம்ம ஃப்ளாக் பறக்கும். இது ஏற்கனவே சேனல் பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக வரவங்களுக்கு தான் சொன்னேன். டெவான் கான்வே மற்றும் நிதிஷ் ராணா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஜஸ்பிரீத் பும்ரா ஃபஸ்ட்டு ஓவர் போட போகிறாரு. இது வரைக்கும் ஃபஸ்ட் ஓவர் போட போகிறோம், இல்லை ஸ்கிப் பண்ண போகிறோம். இல்லை மக்களே, போடணும்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட் ஓவர் போட்டுருவோம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு பால் எப்பயும் போல் ஒரு அவுட் ஸ்விங் வச்சு பவுன்ஸ் போட்டுருவோம். பவுன்ஸ்ன்னு சும்மா சொன்னேன். யார்கர் ஒரு பியூர் யார்கர் அவுட்டு. டெஃபினெட்லி அவுட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு LBW பவுன்ஸ் மாதிரி வச்சு உள்ளே போட்டால் தான் கஷ்டம் விடுவாங்க. பட் ரொம்ப அவுட் ஸ்விங் ஆயிரும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. விக்கெட் அம்பையர்ஸ்கார், ஏன்னா விக்கெட் அம்பையர்ஸ்காருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம நல்லதாக பிரச்சனை இல்லை. விக்கெட் மிஸ்ஸிங் ஆகாது. அம்பையர்ஸ்கார வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஆனால் அவங்க ரீட்டைன் அது என்னென்னா ரீட்டைன் ஆகிடும் மக்களே அவங்க ரிவ்யூ. அம்பையர்ஸ்காராக இருந்துச்சுன்னா இல்லைங்க, அவுட்டு தாங்க. ஸ்ட்ரைட்டாகவே போய் ஹிட் பண்ணிடும். எஸ், சரியான ஃபஸ்ட்டு பாலே ஒரு தரமான விக்கெட் எடுத்துருக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டம்பை போய் சொருகி இருக்குது பால். ஒரு தரமான யார்கர் இங்கே ஜஸ்பிரீத் பும்ராட்டேருந்து யார்கர் கிங். ஃபஸ்ட்டு பாலை யார்கர் இறக்கியிருக்காருங்க. டெவான் கான்வே 0 ரன்ஸுக்கு அவுட் ஆகிட்டு போகிறாரு. அபிஷேக் பொருள் வந்திருக்காரு. 2வது பால் ஒரு ஸ்விங்கிங் யார்கர் போடுவாங்க. பட் பவுன்சர் மாதிரி தான் வச்சு போடணும். எஸ், கரெக்டாக பேட்டிங் போயிடுச்சுங்க. பட் டாட் பால் 3வது பாலுங்க. ஸ்ட்ரைட்லி போடுவோம். பட் இந்த பால் ஒரு பவுன்ஸ் தாங்க போட போகிறோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? யார்கர் பிச்சுக்குங்க. இன்னொரு டாட் பால் ஒரு ஹாஃப் கட்டர் மாதிரி போடுவோம். பட் இந்த வாட்டி கன்ஃபார்ம் பவுன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. கமான் ப்ரோ, அவுட்டுங்க. மக்கள் தரமாக விக்கெட் எடுத்துட்டாரு. தெரியாமல் ஒருத்தவங்க வந்து கத்திட்டாங்க. தெரியாமல் அது ஒரு மிஸ்டேக் வாய்ஸாக உள்ளே வந்துச்சு. பட் தரமாக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. 2 விக்கெட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட் மெயின்டைன் ஓவராக இருக்குமான்னு பார்ப்போம். லாஸ்ட் பாலுங்க, ஸ்லோ பால் போட்டு ஸ்ட்ரைட்டாக இறக்குவோங்க உள்ளே. ஒரு பவுன்சர் டெலிவரி. பட் ஸ்ட்ரைட் டு தி யார்கருங்க. அவுட்டா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரு ஓவர் முடிவில் 0 வித் 2 விக்கெட். இன்னும் ஓவர் போடுவாங்க, பவுலிங் போடுவோம். பவுலிங்கே போட மாட்டோம் மேக்ஸிமம். ஸோ இந்த பவுலிங் காரணத்தினால் ஒரு ஸ்பின்னர் உள்ளே இறக்குவோம். நூர் அகமது இல்லையா ப்ரோ? எங்கே போய் போகிறாரு?
ப்ரோ சாம் கரன் இல்லைங்க, நான் ஜடேஜா இறக்குவோங்க. ஸ்பின்னர் இல்லை, 100 அவன் இருந்தான்னு தான் நினச்சேன் ஐ கெஸ். பட் ஸ்பின்னரே இங்கே இல்லைங்க. ஓகே கமான் ப்ரோ அவுட்டு ப்ரோ. இல்லைங்க, ஃபஸ்ட் ரன் இன்னும் வரல. ப்ரெஷர் ஏறுங்க பேட்ஸ்மேனுக்கு கன்ஃபார்ம். நான் 2 விக்கெட்டு 2 ஓவரில், பட் ரன் இன்னும் வரவே இல்லை. டெஃபினட்டாக அவுட்டுங்க. சரியான விக்கெட் டேக்கர்னு இருக்காங்க இங்கே. ஒரு 5 ஓவர் போட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. இங்கே ரவீந்திர ஜடேஜா ஸ்பின்னரும் எடுக்கிறாங்க, ஃபாஸ்ட் பாலும் எடுக்கிறாங்க. தரமான டாப் ஸ்பின் போட்டார் உள்ள. பட் ஒரு ரன் வேணும். ஒரு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கனால தூக்கி அடிக்கல. சும்மா கரெக்டாக லோ ஃபுல்டாக சைட்டு தொட பார்த்தாரு. பட் இந்த கேமில் தொட்டிங்கன்னா அவுட் தான் ப்ரோ. நிதிஷ் ராணா கான்ஃபார்ம் 0. வெங்கடேஷ் ஐயர் வந்திருக்காருங்க. ஓகே மக்களே, இன்னும் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டா மேட்சே மாறிடும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தியமாக ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறங்கி அடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட்டு ரன் வெங்கடேஷ் ஐயர். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு 6 இங்கே ஆரம்பிக்கிறார் வெங்கடேஷ் ஐயர். தூக்கி அடிச்சிட்டாருங்க. நான் வெளியே போட்டுருக்கலாம் சார். பட் வெங்கடேஷ் ஐயர் ஸ்பெஷல் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் சேஞ்சை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் மாற்றி ஆகணும் கன்ஃபார்ம். ஏன்னா இங்கே ஃபீல்டிங்கை வைக்கணும். ஓகே, இந்த 6 ரன் போனால் பிரச்சனை இல்லை. பட் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்குங்க நேரம் வெங்கடேஷ் ஐயருக்கு. பட் இன்னும் தூக்கி அவுட்டுங்க. போல்டு பிடுங்கிடுச்சு. லேட்டாக ரியாக்ட் பண்ணார் ரவீந்திர ஜடேஜா. மேன் ஆஃப் த மேட்ச் அவள் வாங்க போகிறாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, செம்மையாக போட்டுருக்க ஜஸ்பின் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா. வெங்கடேஷ் ஐயர் கான் ஃபார் 6. ஆண்ட்ரே ரசல் வந்திருக்காரு. மக்களே என்ன நடக்குது? 6 ரன்னுக்கு 4 விக்கெட் எடுத்தாச்சு. பவுலிங் போட்டால் தரமாக அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அடிப்பாங்கன்னு நினச்சேன். பட் செம்மையாக போட்டிருக்காருங்க. இறங்கி வந்தார். பட் டொக்கு தாங்க. பவுலிங் போட்டால் பிரிப்பாங்கன்னு நினச்சேன் ஹார்டில். பட் அவங்களே மட்டமாக ஆடிட்டு இருக்காங்க. பட் என்னங்க சொல்கிறது, இவங்கள தூக்கி அடிப்பாரா? ஏங்க ப்ரோ, ஏன் ப்ரோ தூக்கி அடிக்கிற ப்ரோ? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் ஒரு தப்பு பண்ணுறேங்க. லாங் ஆஃபை வெளியே வச்சுட்டு லெக் சைடை உள்ளே வச்சிடலாம். பட் 10 ரன் வந்துடுச்சுங்க. அதான் பண்ணணும்னு வச்சு எப்பவுமே அதான் பண்ணுவேன். பட் 2 ஓவர் முடிவில் 10க்கு 4 விக்கெட்டுங்க. 10 ரன் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பென்சிவ். பட் 4 விக்கெட் அதாங்க முக்கியம். 4 விக்கெட்டுங்க எடுப்போங்க. 5 ஓவர் போடுவோம், பரவாயில்ல. பவுலிங்கே போட மாட்டோம். ஆனால் லாங் வீடியோ போயிடுவோம். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் பவுலிங் போட வேணாமான்னு. ஏன்னா பவுலிங் போட்டால் நான் லாங் வீடியோ போயிடுவேங்க. அதனால தான் பவுலிங்கே போட மாட்டேன். பட் சாம் கரன் உள்ளே வந்திருக்காருங்க. என்ன ப்ரோ வைக்க முடியல ப்ரோ? நவுத்து ப்ரோ, இந்த தூக்கி வெளியே வச்சுருவோம். இதில் வந்து இதை லைட்டாக ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ இங்கிட்ட கேப் இருக்குது. அதை அடித்தாருன்னா பிடிக்க முடியாது. அதனால இந்த ஃபீல்டை தூக்கி இங்கே போட்டுருவோம். கமான் ப்ரோ. எஸ் ப்ரோ, ஸ்டாண்ட் பேனில் போட்டாச்சு. ஸோ அடிக்க முடியாது. ஓகே மக்களை, கரெக்டான ஃபீல்டிங் பண்ணியாச்சு. 8 நிமிஷம் போயிடுச்சு அதுக்குள்ளாடியோ. அவுட்டு கன்ஃபார்ம். YLBW வர பவுலர்ஸ்லாம் 2-3 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வர எடுத்துருக்காருங்க. ஜஸ்பின் பும்ரா ஆரம்பிச்சு கொடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன். நீங்கள் இதுக்கு தான் உள்ளே கொண்டு வந்தோம். பட் ரிவ்யூ பண்ணாலும் இந்த ரிவ்யூ மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக அமையாட்டி அவங்க ரிவ்யூ க்ளோஸுங்க. ஏன்னா 2 ஏற்கனவே ரிவ்யூ எடுத்து அது போயிடுச்சு. இப்போ இந்த ரிவ்யூ போயிடுச்சுன்னா அவ்வளோதான் மக்களே. பட் இது ஸ்ட்ரெயிட்டுங்க. ஐயோ என்னங்க நடக்குது இங்கே? விக்கெட் அம்பையர்ஸ் கால். ஸோ அவங்களுக்கு ரிவ்யூ இருக்கும். இன்ஸ்விங் போடாமல் அவுட் ஸ்விங்காக போட்டு நினைக்கிறேன் ஐ கெஸ். பட் விக்கெட் விழுந்துருச்சுங்க. பட் அவங்களுக்கு இன்னும் ஒரு ரிவ்யூ இருக்கும். ரிவ்யூ வந்த பிரச்சனை, நம்மளுக்கு ஒழுங்காக தான் போதும். செம்மையாக இங்கே பவுலர்ஸ் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காருங்க. அங்கிரிஷ் ரகுவன்சி ரகுவன்சியாக செம்மையாக பண்ணிருக்காரு. பட் அங்கிரிஷ் ரகுவன்சி கான் ஃபார் 0. சிங் வந்திருக்காரு. கேப்டன் உள்ளே வந்திருக்காருங்க. ஆக்சுவலி வந்து நான் தான் அபிஷேக் போகிற பெரிய பிளேஸில் உள்ளே வச்சேங்க. அங்கிரிஷ் இவன் இந்த சில பிளேஸ் எடுத்துகிட்டு பெரிய பிளேஸில் உள்ளே வச்சேன். பட் எந்த பிளேயருமே நீங்கள் ஒழுங்காக பண்ணலைங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ என்னடா சின்ன பிளேயராக வச்சுட்டா உள்ள பெரிய பிளேயர் எடுத்துகிட்டு சின்ன பிளேயர் வச்சுட்டு ஈஸியாக ஜெயிக்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். பட் சத்தியமாக அவங்க டீம் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு தாங்க அவங்க நல்ல ஃபார்ம் வச்சேன். பட் நல்ல அங்கிரிஷ் வச்சு நல்லா அடிப்பார். ஐபிஎல் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் நான் வச்சேன். அவர் நல்லா அடிப்பார் ப்ரோ, அபிஷேக் போகிறலாம் செம்மையாக அடிப்பார் அப்படின்னு சொல்லி வச்சேன். தெரிஞ்சு நான் மட்டமான பிளேயர் வெளியே எடுத்ததெல்லாம் மட்டமான பிளேயர்ஸ் தான் எடுத்தேன். எந்த நல்ல பிளேயரும் வெளியே எடுக்கல ஆக்சுவலி. பட் இங்கே ஒரு நோ பால் பேசிக்கிட்டே நோ பாலை தொட்டுட்டேன். ஸோ நோ பாலை எப்பவுமே வெயிட்டாக தாங்க போடணும். எஸ், நோ பாலை ஒய்டாக போட்டால் அவங்க 2 ரன் கிடைக்காது, 1 ரன் தான் கிடைக்கும். பட் இங்கே ஒரு நோ பால்னால ஒரு ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காருங்க சாம் கரன். நம்ம பவுலிங் போட்டாலே பேசினாலே நோ பால் போட்டுருவோம். பட் 10 நிமிஷம் போயிடுச்சுங்க. ஏற்கனவே டைம் வேறு ஆகிடுச்சு எனக்கு.
ஒரு இடத்துக்கு போகணும். ஓகே ஒரு சின்ன நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ரீப்ளேயில் வந்து பவுண்டரி அடிச்சிட்டாங்க ஃப்ரீட்டில். ஆக்சுவலி நான் வந்து காட்டில் ஓகே பவுன்ஸ் போடும் ஸ்ட்ரைட்டாகவே யாருக்குங்க அவுட்டா இல்லைங்க. பட் நல்லா ரன்ஸ் கொடுத்துட்ருக்காரு இங்கே சாம் கரன். ஒரு விக்கெட் தான் எடுத்தார். பட் 6 ரன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காருங்க சாம் கரன் இந்த மேட்ச்சில். மற்ற பவுலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவுங்க. ஃபுல் டாஸ் அடிச்சிட்டாரா டாட் பால். 3 ஓவர் முடிவில் 6 ரன் 5 விக்கெட் போயிடுச்சு. மகள இந்த மேட்ச் இது இப்போ இல்லை ஒரு 20 ரன் 30 ரன் கூட சுருட்டுனா மாஸாக இருக்கும். ஸோ பவுலிங் ஒரு அரை மணி நேரம் ஆனால் பரவாயில்ல, நான் பவுலிங் போடவே போகிறேங்க. ஒரு 10 ஓவர் கிட்டே பவுலிங் போடுவோம். பட் டக்கு விக்கெட் எடுக்கணும் ப்ரோ, போர் அடிக்கும். சே ப்ரோ விக்கெட் ப்ரோ, கமான் ப்ரோ, டேரக்ட் ப்ரோ, எஸ் ப்ரோ, அடி ப்ரோ இல்லை வந்துட்டார். இவங்க வந்து இந்த WCC வந்து டேரக்ட் நல்லா நின்று வந்து பால் பொறுமையாக வந்து அடிக்குது. ஏன் ப்ரோ பண்ணுறீங்க ப்ரோ? வாட் ப்ரோ சே இங்கே ரன் அவுட்டு. என்னடா டே அழப்பாவி, ஈஸியாக ரன் கையில் கொடுத்தாங்க, அழகாக அடிச்சிருக்கலாங்க. யாரா நீ ரன் அவுட்டுன்னு சொல்லி ஆய முடியல. பட் வெரி டிஸப்பாயின்ட்மெண்ட் ஃப்ரம் பவுலருங்க. இங்கே டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு போகணும். 4:59 ஆயிடுச்சு ப்ரோ. கமான் ப்ரோ டாட் பால் ப்ரோ. என்ன ப்ரோ டாட் பாலாக போகிறேன். பட் ப்ரெஷர் ஏறும் டாட் பால் தான். 5 விக்கெட் வேறு போயிடுச்சு. 18 ரன் தான் இருக்குது. செம்மையாக பவுலிங் போட்டுக்கோங்க இன்னைக்கு. கமான் ப்ரோ. என்ன ப்ரோ இறங்கி வந்து தொக்கு வைக்கிற? யார் தலை நீ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் இறங்கி வந்து டொக்கு வைக்கிறாருங்க அவர். ஓகே கடைசி நேரத்தில் போயிட்டு ஹேஸ்லூட் போட்டுட்டு இருக்காரா? அதானே பார்த்தேன். ஐயோ அடிச்சிட்டாருங்க தூக்கி. வாட்டமாக போட்டு கொடுத்தோம். ஏசிங் கேப்டனாக நான் கொண்டு போகிறேன் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 பால் நல்லா போட்டார் ஜாஸ் ஹேஸ்லூட். பட் 4வது பால் பவுண்டரி கொடுத்துட்டாருங்க. ப்ரெஷர் அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே மகளே ஒரு பவுன்ஸ் இங்கே போடுவோம். டக்குன்னு யாக்க போயிடுவோம். சே ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே மகளே இங்கே வந்து யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு ஸ்பின்னர். ஃபஸ்ட்டு ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. கமான் ப்ரோ. ஐயோ அங்கே ஒரு நல்ல டாட் பால். ஓகே தூசரா. கமான் ப்ரோ ஒன்றால் முடியும் ப்ரோ. டக்குன்னு மேட்சை முடியும் ப்ரோ. ஏன்னா 12 நிமிஷம் ஆயிடுச்சு. பேட்டிங் வேறு இழுக்கணும். இதுதாங்க நான் சொன்னேன். அவுட்டு அவ்வளோதான் அவுட்டு. கேட்ச் எஸ் கமான். 6வது விக்கெட் காணுங்க. கேப்டன் அடிக்கணும் முயற்சியில். ரன் ரேட் கம்மியாக இருக்குது. அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து நின்றாருனாலே 100 மேலே வந்துடும் ப்ரோ. நீங்கள் தூக்கி அடித்து 100 கூட வர வைக்க மாட்டீங்க ப்ரோ. 50 கூட வராது போல் ஐ கெஸ். பட் இந்த உண்மையான ஐபிஎல் வந்து ஓகே மக்கள் இங்கே ஒரு சின்ன 4 கொடுத்துருங்க தெரியாமல். பட் நல்ல ஷாட். ஓகே மக்கள் இங்கே வந்து டாப் ஸ்பின் வீட்டில் இருக்காங்க. எச்சலாக அது வீடியோ போடவே முடியல, பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் கரெக்ட் ரன் ரேட் 6ல் இருக்குங்க. 6 ரன் வந்துட்டாங்க. கரண்ட் ரன் ரேட் 6 ரன் அடிச்சிட்டு இருக்காருங்க ஓவருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 2 ஓவருக்கு வந்து 0-4 என்னமோ வந்துருந்துச்சு. பட் இங்கே அப்படியே வளருதுங்க. தெரிஞ்சு இவ்வளோ பவுலிங் போட்டால் வீடியோ லென்த்தாக போகுது. பட் சரியான பவுலிங் போட்டுருக்காங்க நம்ம. ஐயோ மக்களே இங்கே ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் ட்ரை பண்ண போகிறோம். பவுன்சர் மாதிரி வச்சுட்டு கடைசி நேரத்துலையே ஒயிட்டு போட்டேனே போச்சு. பவுண்ட்ரி தேவையில்லாத ஒரு பவுண்ட்ரிங்க. டக்குன்னு யாங்க வைக்கும் போது கொஞ்சம் ஒயிட்டு போய் பவுண்ட்ரி போயிடும். பட் 5 ரன் எடுத்தனால 49 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. 34 ஆக்சுவலி வந்துட்டாங்க. ஸோ 49 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்னா இன்னும் டக்கு 3 விக்கெட் போகணுங்க அவங்களுக்கு. டக்குன்னு ப்ரோ கமான் ப்ரோ. சே என்ன ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க? ஓரளவு தான் ப்ரோ எங்களுக்கு பொறுமை ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி பண்ணிடுறீங்களே ப்ரோ அப்படின்னு பாடதான் தோணுது. பட் LBW தர மாட்றாங்க. இப்படியே டாட்டாக வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தான் ப்ரெஷர். பட் ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரியாக அடிச்சிடுறாங்க. எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குது ப்ரோ. மணி 5 நாள் ஆயிடுச்சு ப்ரோ. டக்குன்னு மேட்சை முடி ப்ரோ. நான் பவுலிங் பண்ண முடிச்சிருந்தேன் எப்போயும் மேட்சையே முடிச்சிருப்பேன் மக்களே. பட் இங்கே பவுலிங் போட சொல்லி உங்களுக்கு அந்த பவுலிங் போட்டுக்கிட்டேன். 6 ஓவர் போட்டிருக்கோம். பட் ரொம்ப லென்த்தாக போகுது இந்த வீடியோ. தெரிஞ்சு பேட்டிங்கில் டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா பவுலிங் வந்து பேட்டிங் கம்மியாக ரன்ஸ் வந்து 34 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஃபுல் டாஸ் போட்டவங்க இங்கே தூக்கி அடிப்பாரா? என்ன ப்ரோ நீ ரசல் ப்ரோ அவுட் ஆகிட்டு போ ப்ரோ. எச்சிட்டு இருக்க நீ. அடிக்கவும் மாட்ற, அவுட்டும் ஆக மாட்ற. கமான் ப்ரோ நான் முடியும் ப்ரோ. அவுட் ஆக ப்ரோ அடிச்சு. சே என்ன ப்ரோ நீ பண்ணிட்டுருக்கீங்க? 6 ஓவர் முடிவில் 34-6. ஃபஸ்ட் டைம் இந்த NPL 2025 சீசன் 1ல்
போட்டிருக்கோருங்க. என்ன போட்டிருக்கோன்னா 6 ஓவர் பவுலிங் போட்டிருக்கோம். ஸோ பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால் எல்லா சைடும் ஃபீல்டை எடுத்து வெளியே வைப்போம். ஓகே மக்களே, இது மட்டும் போதும் எனக்கு. ஓகே மக்களே, வந்து முடிச்சிடலாம். ரிவர் சிங் கடைசி 12 பாலில் 11 ரன் அடிச்சிட்டாங்க. 11 ரன், அந்த 5 ரன் சேக்காட்டி வெறும் எத்தனை ரன் தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். 11 - 5 எவ்வளோ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ ப்ரோ? 6 தான், நான் அப்பயே தெரியும், பட் உங்களுக்கு கெஸ் பண்ண பார்த்தேன். ஓகே, லாஸ்ட்டு 12 பாலில் 11 ரன், ஒரு விக்கெட். பட் இங்கே ஒரு யார்கர் போட்டிருக்காரு, பட் டாட் பால். என்ன ப்ரோ நீ? ரசல் ப்ரோ மட்டும் பிரியான்ஸ் யாதவ் ப்ரோ வந்து பி யாதவ்னு பிரியான்ஸ் யாதவ் தான் நினைக்கிறேன். பிரின்ஸ் யாதவா என்னன்னு தெரில. பிரின்ஸ் யாதவ் தான் ப்ரோ. அவுட்டு, நடு ஸ்டெம்பு புட்டிங்கிடுச்சுங்க. இதுக்கு தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பவுலர் தான், பேட்டர் கூட கிடையாது. அதனால தான் டொக்கு வச்சுட்டு இருந்தார். பட் இந்த வாட்டி ஒரு மாதிரி லேட்டாக ஆடிட்டாங்க. அவரும் இல்லாமல் பாலை கேட்டால் ஜட்ஜு பண்ணல. ஒரு மாதிரி பால் இது பாருங்கள், பால் செம்மையாக ஆடிட்டு போகுதுங்க. பாருங்கள் என்னங்க இவ்வளோ லைட்டாக ஆடுறீங்க ப்ரோ. பட் பிரின்ஸ் யாதவ் கான் ஃபார் 1. மிச்சர் ஸ்டாக் வந்திருக்காருங்க. பவுலிங்கில் நல்லா பண்ணுவாரான்னு தெரில, பட் பேட்டிங்கில் என்ன பண்ண முடியும்னு தெரில, பார்ப்போம். சரியான ஸ்லோ பால், ஒரு சரியான யார்கர் இறங்கி அடிச்சிருக்காருங்க. வந்த ஃபஸ்ட்டு பாலை விக்கெட்டை கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இங்கே யார் ப்ரோ நீ? பேட்டர் இவர் எப்போ பார்த்தாலும் கேம்லேயும் சரி உண்மையான கிரிக்கெட்லேயே சரி இறங்கி ஆடுறாருங்க. என்னன்னு தெரியல எனக்கு. இறங்கி ஃபஸ்ட்டு பால் பேட்டர் மாதிரி ப்ரோ நீ பாட்டு ப்ரோ, நான் தான் ப்ரோ இங்கே கெத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிச்சர் ஸ்டாக் கான் ஃபார் 0. வருண் சக்கரவர்த்திங்க பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் பேட்டிங்கில் செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இந்த வாட்டி ஒரு ஹேட்ரிக் வாய்ப்பு இல்லைங்க, கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு யார்கர் போடலாம் ப்ரோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. சரியான ஃபீல்டிங் எஃபர்ட்டாங்க. என்ன ப்ரோ, இன்னும் 2 விக்கெட் தான் ப்ரோ. டக்குன்னு போச்சுன்னா நான் மேட்சை முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகணும் ப்ரோ. டக்குன்னு முடிங்க ப்ரோ. லாஸ்ட்டு 12 பால் 5 ரன் 2 விக்கெட்டு. ஸ்ட்ரைட்டாக உள்ள யார்கர் போட்டிருக்கோம், இறங்கி அடிச்சிருக்காருங்க. 6ங்க. வருண் சக்கரவர்த்தி கரெக்டாக 2வது பால் 6 அடிச்சிருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ நீ வந்து 6 அடிச்சிட்டு இருக்க? என்ன ப்ரோ நீ பவுலரா பேட்டரா ப்ரோ அப்படின்னு கேட்க தான் தோணுது. பட் 7 ஓவர் முடிவில் 49 ரெஸ்ட்ரிக்ட் ஆக முடியாது, வாய்ப்பே இல்லை. நான் 40 வந்துடுச்சு ஆக்சுவலி. சின்ன 30 சுருட்டிலாம் வச்சுருந்தேன். பட் ஃபஸ்ட்டு விட்ட மாதிரி விக்கெட் இப்போ உள்ள. பட் அதுக்கு வந்து நான் வந்துருக்கேன் ப்ரோ, நீ கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜா ப்ரோ வந்துட்டார் உள்ள. ஓகே கமான் ப்ரோ, 104 மீட்டர் 6 செம்மையாக அடிச்சிருக்காரு. கரண்ட் ரன் ரேட் வந்து இவனும் பார்த்தீங்கன்னா 5.71ங்க. ஐயோ ரசல் ப்ரோ நேங்கான ஆயிருப்பார். பட் நல்ல த்ரோ ஃப்ரம் த ஃபீல்டர். யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபாச்சாரர் தான். பட் இல்லை, உள்ளே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு ப்ரோ. ஓகே, ஒரு ஹாஃப் ஸ்பின் மாதிரி போடுவோம். என்ன ப்ரோ ஹாஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் காட்டுறீங்க ப்ரோ? தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான விக்கெட்டுங்க. டேக் ஆன் விக்கெட், டேக் பவு ரவீந்திர ஜடேஜா. எம்மாடி யார் ப்ரோ நீ? கொலமாஸ் ப்ரோ நீ சொல்லி ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த இடத்துல லைட்டாக பிச்சிங் லெங்ஸ்ட்டு அவுட் சைட் லெக்ஸ்ட்டு அதாவது லைட்டாக லெக்ஸ் அது என்ன சொல்கிறேன்னு தெரில. பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் இல்லை, பிச்சிங் அவுட் சைட் லெக் மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. பிச்சிங் அவுட் சைட் லெக் கிட்டே போட்டார். பட் தூக்கி அடிச்சாருங்க. நினச்சி ஆள் இல்லைன்னு தட்டி ஆடினா கூட 2 ரன் தான். வருண் சக்கரவர்த்தி கான்ஃபார் எவ்வளோன்னு தெரில. பட் சேத்தன் சக்கரையார் உள்ளே வந்திருக்காரு. பவுலிங் தரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. 18 நிமிஷம் பவுலிங் போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் பவுலிங் போட்டு தான் கிடையாது ஒரு ரன்லாம். பட் இங்கே ஜடேஜா ப்ரோ முடிச்சு வை ப்ரோ, காமான் ப்ரோ, அவுட்டு ப்ரோ, ஜஸ்ட் மிஸ்ஸு ப்ரோ. ஏன் ப்ரோ பண்ணுற? சார் கொஞ்சம் முன்னாடி போட்டு வச்சுருந்தா கூட பிடிச்சிக்கலாம் ப்ரோ. லைட்டாக முன்னாடி வா ப்ரோ. ஓகே ப்ரோ, கரெக்டாக நிற்க வச்சாச்சு. ஓகே மக்களே, ஃபைனலி இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான். என்ன ஆக போகுது ப்ரோ? ஸ்ட்ரைட்டாக வா ப்ரோ, கேட்ச் கொடு ப்ரோ. எஸ் ப்ரோ, கமான் படி. வாட் படி, வாட் யூ மீன்? வாட் பாய்? மக்களே ரொம்ப அந்த போன வாட்டி ரைட் ஸ்விங்கா லெஃப்ட்டு. பட் ரவீந்திர ஜடேஜா ஸ்பெஷல் பார்த்துருக்கீங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. இது கன்ஃபார்ம் கேட்சுங்க. இது மாதிரி 2வது விக்கெட் எடுத்துக்கிறாரு. பட் ரவீந்திர ஜடேஜா தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். ஓகே அவுட்டுங்க. 43 ஸ்டூட்டியாச்சுங்க. ஒரு பங்கமான பவுலிங் ஃப்ரம் சிஎஸ்கே. நம்ம பவுலிங் இப்படிலாம் போடணும்னு நினச்சி கூட பார்க்கல. பட் ரவீந்திர ஜடேஜா தாங்க இந்த வாட்டி எத்தனை விக்கெட் எடுத்துருந்தான்னு பார்ப்போம். பட் எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சுங்க. ஓகே கமான் ப்ரோ, செம்ம பவுலிங் ஃப்ரம் சிஎஸ்கே.
43க்கு ஆல் அவுட்டுங்க. செம்மையான ஐபிஎல். இன்ஃபேக்ட் இந்த என்பிஎல் மொத்தம் ஐபிஎல்லே ஒரு கம்மி ஆல் அவுட் ஆனது கிடையாது. ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட் ஆளுங்க. ரவீந்திர ஜடேஜா தக்காளி 20 நிமிஷம் பவுலிங் போட்டிருக்கோம். அப்புறம் பும்ரா 2 விக்கெட், ஜவஹர் 2 விக்கெட்டு, சாம்கர் 1 விக்கெட்டு. நான் ஜடேஜாவுக்கு ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தேன் அந்த 2வது 3வது. பட் தரமாக பண்ணிட்டாருங்க. டிராவிஸ் ஹெட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க. ஏன் டிராவிஸ் ஹெட் வேணா, ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா இல்லைங்க. என்ன ப்ரோ இம்பாக்ட் பிளேயரே நம்ம கொண்டு வரல. ஏன்னா 10 ஓவர் கூட பவுலிங் போடல ப்ரோ. சே, ஜடேஜா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கட்டும். இப்போ தான் அவர் தான் வாங்குவார். ஸோ அவரை இறக்கி விட்டு கொஞ்சம் அடிக்க வைப்போம். 43 தாங்க, டக்குன்னு அடிச்சு போகணுங்க. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. ஜடேஜா மற்றும் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருக்குமா அது? ஓகே ப்ரோ, கமான் ப்ரோ. ஜடேஜா ப்ரோ ஆன் ஸ்ட்ரைக் ப்ரோ. இப்போதைக்கு இல்லை, பட் ரோஹித் சர்மா இடத்துல இருப்பாருங்க. பட் இந்த பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்கிறேன் ப்ரோ. யார் ப்ரோ நீ? எஸ், வருண் சக்கரவர்த்தி. பேட்டிங்கில் ஒழுங்காக ஒரு 6 அடிச்சு அவுட் ஆகிடாரு. பட் பவுலிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 5 விக்கெட் ஆள் எடுக்கணுங்க. பட் 5 விக்கெட் ஆலாம் இல்லை ப்ரோ. நான்லாம் இப்படி பண்ண மாட்டேன். எடுத்த உடனே பவுண்டரி தான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கி நான் இருக்க ஃபார்முக்கு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. இதில் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் வந்து பொதுவாகவே கிரிக்கெட் கேம் விளாடும்போது வந்து விக்கெட் போயிடுச்சுன்னா ஒரு பவுலர் இறக்கி விட்ருங்க மேக்ஸிமம். அப்போ தான் அவர் பவுலர் அடிக்காமல் சிங்கிள் தட்டி பவுலர் அவுட்டாக பிரச்சனை இல்லை. பவுலர் அடிக்க லக்கு இருந்துச்சுன்னா பவுலர் அடிப்பார். சப்போஸ் பவுலர் அடிச்சுட்டு அவுட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, பவுலர் விக்கெட் தான். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இறக்கி விட்டு பேட்டர் விக்கெட் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நான் அதான் ராஜஸ்தான் ராயல்ஸில் தப்பு பண்ணிட்டேன் விளாடும்போது. அவங்க கூட 3வது லீக் போட்டின்னு நினைக்கிறேன். எஸ் 3வது லீக் போட்டி. கான்வே அப்செட்டாக இருப்பாருங்க இன்றைக்கி. டக் அவுட்டில் போயிட்டாரு. கோல்டன் டக்கான்னு தெரியல. எஸ் கோல்டன் டக்கு தாங்க. பட் தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட்டான்னு பார்ப்போங்க. ரவீந்திர ஜடேஜா காணுங்க. பட் கன்ஃபார்ம் இவருக்கு தாங்க போகும். 2 பவுண்டரி வேறு அடிச்சிருக்காரு. பட் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பா ரவீந்திர ஜடேஜா சும்மா மாஸ்க் கட்டிட்டாருங்க இன்றைக்கி. 5 விக்கெட் ஆளையே காட்டலன்னு தெரில எஸ். பட் டிராவிஸ் ஹெட் உள்ளே வந்திருக்காருங்க. ப்ரோ டக்குன்னு மேட்சாக முடியும் ப்ரோ. சக்கரவர்த்தி நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. போச்சு மேட்ச் மாறுது மக்களே. பட் தூக்கி அடிச்சிருக்காருங்க டிராவிஸ் ஹெட். நான் முடிச்சுத்தானே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்த முதல் பால் பவுண்டரி. ஓகே மக்களே, டெவான் கான்வே உள்ளே ஓடி வராது. ஒரு சிஎஸ்கே பிளேயர் இப்படி போய் அங்கே கேகேல போய் கஷ்டப்படுத்துறாங்க ப்ரோ. ஸோ அதனால் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் ப்ரோ. 6 ப்ரோ. அந்த இடத்துல ஆள் இருக்கதே பார்க்கல. பட் சரியான 6 ப்ரோ. தரமான 6 ப்ரோ. நீ யார் ப்ரோ? டிராவிஸ் ஹெட் ப்ரோ. சத்தியமாக சும்மா அடிப்போம் தான் அடித்தேன். பட் சரியான 6 கரெக்டாக மாட்டிக்கிச்சு. இது மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் தேவையில்லாத விஷயம். பட் ரீப்ளேயில் வந்து காட்ட மாட்டுறாங்க. பட் ஒரு ஓவர் முடிவில் 19க்கு ஒரு விக்கெட். ரசல் ப்ரோ வராருங்க. இவர் தாங்க கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருந்தார் இந்த வாட்டி ரன்னு. வேறு யாருமே அடிக்கல. பட் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா ப்ரோ? நான் ஆஃப் சைடில் அடிக்க மாட்டேன். ஏன் ப்ரோ ஆஃப் சைடில் போடுறீங்க? அதாவது ஃபீல்டர் ஆஃப் சைடில் வச்சுருக்காங்க. பட் சரியான ஸ்லோ பாலுங்க ஃப்ரம் ரசல். சரியான ஸ்லோ பால். பிக் பண்ணவே முடியலங்க. தூக்கி அடிச்சிருக்காங்க. இந்த வாட்டி கரெக்டாக பிக் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் ஒரு பவுண்டரி அங்கே ரோஹித் சர்மாவுக்கு. ஓகே மக்களே, ஸ்ட்ரைட்டாக அடிப்போம். இப்போ ஸ்ட்ரைட் அந்த கிரவுண்ட் அடிக்கக்கூடாது. பட் பர்ஃபெக்ட் டைமிங் இருந்துச்சுன்னா போல்ட் ஆயிருங்க. யார் ப்ரோ நீ லேட்டில் ஆடிட்டு இருக்க ப்ரோ? ஆண்ட்ரே ரசல். கேகேஆர் பவுலர்ஸ் மேட்ச்குள்ளே வராங்க கன்ஃபார்ம்ங்க. 43 ரன் தான். பட் நம்மளை மாதிரி விக்கெட் எடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் 5. விராட் கோலி வந்திருக்காருங்க. சென்சிபிள் லாக் ஃப்ரம் விராட் கோலி இஸ் பர்மனெண்ட் லாக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சென்சிபிளான லாக் ஆடணும். அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபஸ்ட்டு பாலே தரையாக ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. தூக்கி மட்டும் அடிக்காதீங்க ப்ரோ. இது மாதிரி தரையாக அடிங்க ப்ரோ அப்படின்னு விராட் கோலி சொல்கிறாரு. ஏன்னா கேப் இருக்கும் போது எதுக்கு விக்கெட் விட்டுட்டு இருக்கீங்க? பட் ஆண்ட்ரே ரசல் நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க இன்னைக்கு. பட் பவுலர் செம்மையாக பண்ணுறாங்க. டெவான் கான்வே மூஞ்சியில் லைட்டாக ஒரு புன்னகை வந்துச்சு. பட் பவுண்டரி போனோடனே அதுவும் ஒரு சனையாக என்ன சொல்கிறேன்னா ஒரு சோகமாக மாறிடுச்சு. தூக்கி அடிச்சிருக்காருங்க. பட் 1 pitch நாட் அவுட். டெவான் கான்வே காட்டுறாங்க. ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் இருந்தானே ப்ரோ போனேன். ஒன்று ஏன் ப்ரோ காட்டுறாங்க? ஒய் ப்ரோ ஒய். தூக்கி திரும்பியும் ஸ்ட்ரைட்டில் ஆடி அவுட்டுங்க. இவர் பாலை ஸ்ட்ரைட்லேயே ஆடக்கூடாதுங்க. கரும ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருங்க இங்கே. ஆண்ட்ரே ரசல் ஆன் ஃபார்முங்க. விராட் கோலி கான்ஃபார் 6. சூரியகுமார் யாதவ் வந்திருக்கார் ப்ரோ. நான் சொல்லுவா ப்ரோ. சூரியகுமார் யாதவ் நம்பர் வந்து 43 ப்ரோ. டார்கெட் 43 ப்ரோ. டார்கெட் 44 ப்ரோ. சாரி. பட் நம்ம 2 விக்கெட் வந்து வேணுமே தான் விட்டோம். ஓகே மக்களே, 3 விக்கெட் விட்டோமான்னு நினைக்கிறேன். எஸ் 3 விக்கெட் விட்டோம். ஓகே, நான் இனிமேல் விக்கெட் விட மாட்டேன்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டே 15 ரன் தான் ப்ரோ. அதுக்கே ப்ரோ விக்கெட் மேலே விக்கெட்டாக விட்டுட்டு இருக்கோம். 108 பாலில் 15 ரன் தான் ப்ரோ தேவை. கண்டிப்பாக அடித்து முடி ப்ரோ. 2 ஓவர் அடித்து முடிச்சுட்லாங்க 43 ரன்லாம். தேவையில்லாமல் லூஸு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தனால ஒழுங்காக அடிக்கவே மாட்டேறேன். ஈஸியாக அடிக்கலாங்க. 15 ரன் தான் தேவை. அந்த ஓவரில் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே மக்களே, 2வது ஓவரில் முடிக்க போகிறோம் ஐ கெஸ். அதாவது 3வது ஓவரில் முடிக்க போகிறோம். பட் தரமான செய்கை ஃப்ரம் டிராவிஸ் ஹெட்டுங்க. ஏன் ஃப்ரம் இழுத்தேன்னா தெரிஞ்சு குட்டில் பட்டுருச்சு. லேட்டில் பட்டுருந்தா நிச்சயமாக கான் தான். ஓகே, பவுண்டரி அடிச்சிருக்காரு. எங்கள் டிராவிஸ் ஹெட் ஃபார்மில் இருக்கார். யார் வேணால் எப்படி வேணால் அவுட் ஆகணும் ப்ரோ. பட் சூரியகுமார் யாதவ் ப்ரோ, நீ என்ன பண்ணுறன்னு தெரியுமா? எனக்காண்டி பாலாஸ்பி கொண்டு இல்லை ப்ரோங்கிறாரு. இங்கே பாருங்கள், அவங்க அடித்த ரன்னு 43. சூரியகுமார் யாதவோட நான் ஜெர்சி நம்பர் 43. ஓகே மக்களே, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவை. டக்குன்னு அடிச்சு முடிச்சுட்டு போவோம். டைம் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு ஏற்கனவே டக்குன்னு வா ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காருங்க. லேட் பட் கேட்ச் இல்லை, விட்டுட்டாருங்க டிராவிஸ் ஹெட்டு. நல்ல பவுண்டரிங்க. ஹேட்ரிக் பவுண்டரி ஃபார் டிராவிஸ் ஹெட். ஓகே மக்களே, ஃபைனல் ஷாட் அடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க வேணாம் ப்ரோ. நான் அதுக்கு பதிலாக வேறு அடிக்க போகிறேன் ப்ரோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருக்காருங்க. ரிவர்ஸ் ஸ்வீப். எப்படி 6 அடித்தாரோ அதே மாதிரி அடித்து முடிச்சிருக்காருங்க. டிராவிஸ் ஹெட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க மாட்டார். ரவீந்திர ஜடேஜா தான் வாங்குவார் ஐ கெஸ். பட் நல்ல ஃபினிஷிங் ஷாட்டுங்க இங்கே ப்ரோ. டைம் ஆயிடுச்சு ப்ரோ. டக்குன்னு வா ப்ரோ. டைம் ஆயிடுச்சு. எஸ், ரவீந்திர ஜடேஜா தான் வாங்கியிருக்காரு. 5 விக்கெட் எடுத்தனால 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காங்க ரவீந்திர ஜடேஜா. செம்மையாக எடுத்திருக்காரு. இன்னைக்கு இவர் தாங்க கிங்கு. 7 விக்கெட்டை ஜெயிச்சிட்டோங்க. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் எங்கள் நெட் ரன் ரேட் எவ்வளவோ இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் 10 மேலே போயிருக்கு. 10 மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க 6 தாங்க இருக்குது. 6க்கு 5 ஜெயிச்சிருக்கோங்க. 10 பாயிண்ட் இருக்குது. ஸோ யாராலும் ஜெயிக்க முடியாது நம்மளால். யாராலுமே நம்மளை முந்த முடியாது. பட் ஸ்டாலிக்ஸ் பார்த்துடலாம். டெவால் பிரேவிஸ் தாங்க இருக்கார் அந்த இடத்துல. பப்ளிக் ஜஸ்பின் பும்ராவா மற்றும் ரவீந்திர ஜடேஜா வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மா வந்துட்டார். ஓகே மக்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பெல் ஐக்கான் தட்டி பாருங்கள். ஓகே மக்கள், அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு கீப் வெயிட்டிங்.